மீன் குழம்பு டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரை வதக்கி எடுத்துக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூட 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டும் சேர்த்திக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கின அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இருந்தால் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி. இதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி வெந்தயம், கடுகு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்த அதோட தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு டேஸ்ட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.